உட்காந்துருக்கிற போச பாரு. ஓய் மிஸ்டி, ம் எதுக்கு வந்த? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? கணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்க. இந்த இவங்ககிட்ட பேச தான் வந்தேன். அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் பேசேன். நீங்கள் பண்ண வேலைக்கு எப்படி திருப்பி வரும்? ஏதோ அடிச்ச மாதிரி பேசுற. அடிச்சிங்கல்ல. சரி, நான் ஒன்றும் பேசல, நீ அங்க பேசு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இந்த உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்ல, அதை பற்றி தான் பேசிட்டு போகலான்னு வந்தோம். சின்னஞ்சிறு கிளியே கதை கூட இன்னொரு ஸ்டோரி போட சொல்லி ரொம்ப நாளாக கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. எனக்கும் ஒரு ஐடியா அப்படி இருந்தது. ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டுருந்ததுனால ஒரு வேலையும் பார்க்க முடியலை. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கே ஒன்னே எப்படி என்ன எப்படின்னு இருந்தது. இப்போ லீவ் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் பாப்பா ஸ்கூலுக்கு போயாச்சு. அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. அதனால இன்னொரு ஸ்டோரி போடலான்னு ஒரு ஐடியா. ஆனால் தினமும் 2 ஸ்டோரி போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஸ்டோரி, அப்புறம் தினமும் சின்னஞ்சிறு கிளியே கண்டிப்பாக போட்டுருவேன். அப்படி தினமும் சின்னஞ்சிறு கிளியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஸ்டோரி போடுறதுனா அது என்ன ஸ்டோரி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே ஏகேபிஏ பெண்டிங்கில் வச்சுருக்கோம், அதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லைன்னா இந்த எங்கள் அக்கம் பக்கத்தில் நடக்கிற உண்மை சம்பவங்களையெல்லாம் வச்சு ஒரு கதையாக பண்ணி போடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கிற கதைன்னா எனக்கு எடிட்டிங் வேலை ரொம்ப அதிகமாக இருக்காது. இல்லைன்னா நான் எடிட்டிங்லாம் ஒன்றும் பண்ணி கழிச்சிட மாட்டேன். இருந்தாலும் அது கொஞ்சம் கார்ட்டூன் கேரக்டர்ஸை மட்டுமே வச்சு ட்ரெஸ்ஸிங்லாம் அதிகமாக கொடுக்காம பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. அதான் சரி என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட கேட்டேன். இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஆகாயம் காணாத பொன்மேகமேவை கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று நான் போஸ்ட்லேயே தெளிவாக சொல்லியிருந்தேன், ஏகேபின்னா நாங்கள் 2 பேரும் வருவோம், உண்மை கதைன்னா நாங்கள் வரமாட்டோம். அதுக்கெல்லாம் இவர் சரிப்பட்டு வரமாட்டார். ஏற்கனவே நம்ம ஸ்டோரி எல்லாமே ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு அது மூலமாக கொஞ்சம் கற்பனையை கிரியேட் பண்ணி தான் நம்ம ஸ்டோரி போட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ நான் சொல்கிறது முழுக்க முழுக்க ரியலாக என்ன நடந்ததோ அதை அப்படியே உங்களுக்கு ஸ்டோரியாக கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. அதான் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் இந்த மனுஷன் சரிப்பட்டு வரமாட்டார். ஏன்னா என்ட்ரட்ரூம் காதல்லையும் சரி, ஈவிகேலையும் சரி, இப்போ தென்மதுரை வைகை நதியிலையும் சரி என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அதுவே நான் என்ன நடந்ததோ அதை அப்படியே எடுத்துட்டு கிளைமேக்ஸ் அதாவது ரிசல்ட்டை மட்டும் மாற்றி தான் உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கே நிறைய பேர் கமெண்ட்ஸில் குமுறிட்டீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போ நான் சொல்கிறதுங்கிறது வந்து முழுக்க முழுக்க ரியல் பேஸ்டு ஸ்டோரி. அது இவரை போட்டால் சரியாக வராது, உங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் முன்னாடி தென்மதுரை வைகை நதி எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னேனே, அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கதை என்னன்னு சொல்கிறேன்னு, அதை நான் சொல்லவே இல்லை, நீங்களும் கேட்கவே இல்லை பார்த்தீங்களா? இப்போ சொல்லட்டா? அதான் அந்த கதையில் மலரோட தங்கச்சி அவங்க அக்கா வீட்டுக்காரர் மேலே ஆசைப்படுவாங்கல்ல, அது இங்கே நிஜமாவே நடந்தது தான். என்ன கதைங்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். ஆனால் நிஜத்தில் அப்படியெல்லாம் நடக்கலை. நிஜத்தில் அந்த பொண்ணோட வீட்டுக்காரரு தன் பொண்டாட்டியோட தங்கச்சியை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஷாக்காக இருக்குல்ல? ஆமாம், ஆனால் இதுதான் உண்மையிலே நடந்தது. 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த பொண்ணுக்குமே இப்போ கல்யாணம் ஆகி அந்த பொண்ணே ஒரு குழந்தைய பெற்றுருச்சு. அவங்க வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஒத்துமையாக இருக்காங்களா இல்லை சண்டை போடுறாங்களா, அதெல்லாம் நான் சொல்லலை. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு தேவையும் இல்லை. கதையோட பேஸ் லைன் இதுதான், உண்மையாக நடந்ததும் இதுதான். எப்படி தான் 2 பேரையும் வச்சு சமாளிச்சாரோ அவருக்கு தான் வெளிச்சம். முதல்ல எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் மனசு ஒத்துக்குச்சின்னு தெரியல. தன் தங்கச்சியை தன் வீட்டுக்காரருக்கே கட்டி வைக்கிறதுக்கு அந்த அம்மா எப்படி சம்மதிச்சாங்களோ அதுவும் தெரியல. கஷ்டம்தான். அப்புறம் அவங்கள பெற்றவங்க அவங்கெல்லாம் எப்படி சம்மதிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களோ தெரியல. ஊர் உலகம் என்ன பேசுதோ அது பேசட்டும்னு நம்ம விட்டுடலாம். ஏன்னா அவங்க பேசுறது நம்ம காதில் விழ போகிறதில்ல. ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ நமக்கு தெரியல. சரி, அது முடிஞ்சு போச்சு. அவங்களோட லைஃபே முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னமோ அந்த கதையை கொண்டு வரணும்னு தோணுச்சு, கொண்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த கதையை நான் எடுத்துகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு கதை நம்ம லெட்டர் ஸ்க்ரீன் கிராஃப்ட்லையா, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு. அப்போ எனக்கு தோணுச்சு, ஒரு கதைங்கிறது நம்மளோட கற்பனையை மட்டுமே அடிப்படையாக வச்சு எழுதுறது கிடையாது. சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை மையமாக வச்சு அந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் ஒரு ரைட்டரோட வேலைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ரைட்டர்லாம் கிடையாது, நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்க முடியுமான்னு நான் யோசித்தேன். அதுதான் இந்த தென்மதுரை வைகை நதி. அப்புறம் ஈவிகேலையும் ஒரு பிரச்சனையை, சமூக பிரச்சனையை மையமாக வச்சு தான் நம்ம எடுத்திருப்போம். அந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுக்க முடிஞ்சது, ஏதோ அதை பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் என்ட்ரட்ரூம் காதலும். அப்புறம் யாருக்குமா பிள்ளை யாரோ, அதுவுமே அப்படிதான். அப்புறம் கண்டேன் காதலை, அதுவும் அப்படித்தான். இது வரைக்கும் அந்த மாதிரி தான் ஸ்டோரி கொடுத்துக்கிட்டே வர்றேன். இப்போ பண்ணிட்டு இருக்கிற சின்னஞ்சிறு கிளியேவும் அப்படித்தான். இப்போ இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம பார்க்கும்போதே அப்போ நம்ம லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடந்தால் நம்ம எப்படியெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு வரும்ல. அதுக்காக தான் நம்ம லைஃப்லன்னு இல்லை, நம்மளை சுற்றி நமக்கு தெரிஞ்சவங்க யார் லைஃப்லையாவது இந்த மாதிரி நடந்தால் அப்போ நம்ம எப்படியெல்லாம் இருந்துக்கணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கே நம்ம ஒரு லெசன் எடுத்துக்கிற மாதிரி தான். அப்புறம் ஆகாயம் காணாத பொன்மேகமே முழுக்க முழுக்க கற்பனை ஸ்டோரி தான். அது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, எந்த கதை எடுத்தாலும் எங்கள் கருப்பசாமிக்கும் மலருக்கும் மட்டும்தான் நீங்கள் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அவங்கள லவ் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க, அவங்கள சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்களா. சரி, முழுக்க முழுக்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரியை கொண்டு வரலாம் அப்படின்னு தான் அவங்களோட ஃபேன்ஸுக்காக இந்த ஸ்டோரியை கொண்டு வந்தேன்.
ஆனால் அதுலேயும் ஒரு பிரச்சனையை கொடுக்காட்டி அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கோம்? அதான் அதான் இந்த கதை. சரி, அவ்வளோதான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தினமும் சின்னஞ்சிறு கிளியே கதை வந்துடும். எந்த டைமுக்குனாலும் சரி வந்துடும். அது கூடவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 3 இல்லைன்னா 4 வீடியோ ஆகாயம் காணாத பொன்மேகமேவே போடுறேன். சரிங்களா? எனக்கு அந்த ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி கதை எழுதணும்னு தான் ஆசை. ஆனால் அதில் கருப்பசாமி மலர் கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. அதையும் முதல்ல சொல்லிக்கிறேன். அதுதான் எனக்கு எடிட்டிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், வேலை ஃப்ரீயாக இருக்குமேன்னு நினச்சேன். சரி, உங்களுக்கு ஏகேபி தான் விருப்பம்னா அதையே போட்டுருவோம். எனக்கு எப்படினாலும் ஒன்றும் இல்லை, எதுனாலும் எனக்கு சந்தோஷம் தான். வீடியோ மேக் பண்ணுறதே சந்தோஷம் தான். சரிங்களா? அப்போ தினமும் சின்னஞ்சிறு கிளியே வந்துடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 3 4 வீடியோ ஏகேபி வந்துடும். அவ்வளோதான், சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். போயிட்டு வரேன், பாய். அப்புறம் இந்தாங்க இன்னொன்று, ஒரு தடவை பாய் சொல்லிட்டா போகிற பழக்கமே கிடையாது. திரும்ப திரும்ப நின்று பேசிட்டே இருக்கிறதான் பழக்கம் போல. இப்போ நான் பேசவே எவ்வளோ சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இதை விட அதிகமாக சவுண்டு நேற்று வரைக்கும் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ மூடிட்டாங்க அந்த தோண்டின குழியை. வேலை இன்னைக்கோட முடிய போகுது. வண்டியை தூக்கிட்டு இன்னும் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால வீடியோ கொஞ்சம் டைமிங்க்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ எதுக்கு நிப்பாட்டினேன் அப்படின்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சின்னஞ்சிறு கிளியே வந்துடும். பாருங்கள், பாய்.